நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 21லேருந்து 25 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கு ரிலேட்டடாக வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இனி ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திருவள்ளுவர் கலாச்சார மையமானது எங்கே தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அருந்ததியர்களுக்கு எத்தனை சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3%. அடுத்து பாருங்கள். பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது ப்ளேஸில் இருக்குது. எந்த ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். பூ ஆதார் என்பது விவசாய நிலங்களுக்கு டேஷ் எண்கள் அடங்கிய ஆதார் எண் வழங்குவதாகும். பார்த்திங்கன்னா அந்த பூ ஆதார் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 14 நம்பர் இருக்கும். அடுத்து பாருங்கள். டேஷ் வெஜ்ஜிங் தேங்காய் எண்ணெய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளன. அந்த இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்தமானில் இருக்குது. அந்த தேங்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடு சட்டம் வந்து எப்போ இயற்றினாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1999. அடுத்து பாருங்கள். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஞானேந்திர பிரதாப். அடுத்து பாருங்கள். இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு டேஷில் தடை விதிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2020 வந்து தடை விதிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநில தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 21. அடுத்து பாருங்கள். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளி வளர்ச்சிக்கு உதவ டேஷ் என்னும் புதிய வலைப்பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பள்ளிச்சாரும். அடுத்து பாருங்கள். டேஷ் மாநிலம் தனக்காக புதிய மாநில சின்னத்தினை உருவாக்கியுள்ளது. இது பார்த்திங்கன்னா திரிபுரா. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருகிறது. காரணம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் மலட்டுத்தன்மை விகிதங்கள், பெண்களுக்கு அதிகாரமளித்தல், இடப்பெயர்வது எல்லாமே. அடுத்து பாருங்கள். இந்தியா உள்பட பல நாடுகள் கலந்து கொள்ளும் லா பெரூஸ் கடற்படை பயிற்சியை டேஷ் நடத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள். உலக பொருளாதார மன்றத்தின் 25ஆம் ஆண்டுக்கான கூட்டம் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து நடக்க போகுது. அடுத்து பாருங்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் டேஷாவது கூட்டாளி நாடாக நைஜீரியா இணைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 9வது கூட்டாளி நாடாக வந்து இயந்திருக்கு. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு டேஷ் 1000 கருக்கலைப்பு நடைபெறுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 65,000 கருக்கலைப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு இயருக்கும். அடுத்து பாருங்கள். அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தின் கண்டுபிடிப்பு வளாகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். அடுத்து பாருங்கள். சமீபத்தில் டேஷ் விளையும் அகோனி போரா அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் விளையிற அந்த அகோனி போரா அரிசிக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். இயற்கை பேரிடரை அறிவிக்க கவாசாம் அமைப்பானது டேஷ்வில் தொடங்கப்பட்டது. கேரளாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் இணையத்தில் சேமித்து பார்க்க நிர்வகிக்க அபார் எண் டேஷில் வழங்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 2020. அடுத்து பாருங்கள். முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு டேஷில் நடைபெற்றது. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். அடுத்து பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23. அடுத்து பாருங்கள். கூற்று 1 கூற்று 2. நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் தலைவராக வேணு சீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூற்று 2 பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் விளம்பர தூதராக விஸ்வநாத் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். ஒடிஷாவின் டேஷாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக குபதேஸ்வர் வன பல்லுயிர் பாரம்பரிய தலம் உருவெடுத்துள்ளது. இது பார்த்திங்கன்னா 4வது. அடுத்து பாருங்கள். டேஷில் தேசிய பழங்குடியினர் மாநாடு 2025 நடைபெற்றுள்ளது. எங்கன்னு பார்த்திங்கன்னா டெல்லியில். அடுத்து பாருங்கள். யுனெஸ்கோ மற்றும் WMO இணைந்து டேஷாம் ஆண்டினை சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளன. இது பார்த்திங்கன்னா 2025. நேபாளத்தில் உள்ள
யாலா பனிப்பாறை காலநிலை மாற்றத்தால் டேஷாம் ஆண்டுக்குள் மறைந்து போக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது 2040. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 24. சர்வதேச கல்வி தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 24. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இரும்பு காலம் டேஷ் பொது ஆண்டுக்கு முன் தொடங்கி உள்ளதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். 3345. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் ஆப்டிக்கல் பூங்கா டேஷ் அமைக்கப்பட உள்ளதுன்னா எங்கன்னா மகாராஷ்டிராவில். அடுத்து பாருங்கள், டேஷாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் 10,000 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா 2030. ஸோ அடுத்து பாருங்கள், 2024 ஆண்டிற்கான விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கையை டேஷ் மாநிலம் வெளியிட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்கள், இராணுவம் சார்ந்த குளோபல் ஃபயர் பவர் குறியீடு 2025 இந்தியா டேஷாவது இடம் பிடித்துள்ளது. பார்த்திங்கன்னா 4வது இடம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிதி சுகாதார குறியீடு 2025 பட்டியலில் டேஷ் மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. பார்த்திங்கன்னா ஒடிஷா. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபைட் செஸ் உலகக்கோப்பை 2025 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில். அடுத்து தேசிய வாக்காளர் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25. அவ்வளோதான் வந்து இப்போ ஜனவரி 21 25 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.